வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய வீடியோ. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம். நீங்க சந்திக்கின்ற ஒவ்வொரு தருணமும் இந்த வீடியோ பார்த்தது பிறகு உங்களுக்கு புரியும். உங்க காதலாக இருக்கலாம், அல்லது நட்பாக இருக்கலாம், அல்லது கடன் காரணங்களாக இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். எல்லோருக்குமே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் சண்டை போடுறது. இந்த சண்டை என்பது எந்த அளவுக்கு போகும் என்று சொன்னால் கொலை வரைக்கும் போகும், விவாகரத்து வரைக்கும் போகும், ஏன் போலீஸ் வரைக்கும் போகும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சண்டையில இன்னும் ஒரு நவீன சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த நவீன சண்டையால மன அழுத்தம் 3 முறையாக அல்லது 3 தடவையாக அதிகரிக்குதாம். மன அழுத்தம் சம்பந்தமான நோய் வருதாம். ஒரு நாள்ல முடிய வேண்டிய சண்டை ஒரு 3, 4, 5, 6 ஏன் மாத கணக்குக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதாம். எதன் மூலம் தெரியுமா? அன்றாடம் நீங்க செய்யற ஒரு விஷயத்தின் மூலம். பொதுவாகவே சண்டை போடுற நேரம் இப்ப எது மூலம் சண்டை போடுறாங்க? டெக்ஸ்ட் மெசேஜ் ஊடாக சண்டை போடுறாங்க, சோசியல் மீடியா ஊடாக சண்டை போடுறாங்க. நேர்ல பார்த்து சண்டை போடாம பிரச்சனைகளை இதனூடாக தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆய்வு நடத்தி இருக்கு. அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், நேர்ல சண்டை போடுறதை விட நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல சண்டை போடும் பொழுது மன அழுத்தம், அந்த பிரச்சனையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், அது எப்படி இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஊடாக நாங்க சண்டை போடும் பொழுது இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சால் அதுக்கான காரணத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப நேர்ல ஒரு ஆளோட நீங்க சண்டை போடுறீங்க. அப்படி சண்டை போடும்போது அவங்க பயன்படுத்துற வார்த்தை எந்த அளவு வேகத்துல வர்றது, எந்த டோன்ல சொல்றாங்க, அதை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். போடா அப்படின்னு சொல்லலாம், போடா அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் என்னோட பேசாதீங்க, இனிமேல் என்னோட பேசாதீங்க, இப்படி சொல்லலாம். இதை வைத்தே இந்த சண்டையின் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளலாம். இந்த முகப்பாவனை இருக்கு தானே, ஒரு சில நேரம் வெறுப்பா கதைப்பாங்க, இன்னொரு சில நேரம் இந்த கண்ணெல்லாம் சிவந்து ரொம்ப கோபமா கதைப்பாங்க, இன்னொரு சில நேரம் கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் அன்பு இருக்கும். அதை இந்த முகப்பாவனையில நேரடியாக கதைக்கும் போது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இதே விஷயத்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல போடுற நேரம் யோசிங்க. முகப்பாவனை கிடையாது, குரல் பதிவு கிடையாது, ஆனா அர்த்தம் கோபம், அர்த்தம் சண்டை. இந்த அர்த்தத்தை நீங்க ஒரே நிலைமையில தான் புரிஞ்சு கொள்ளலாம். என்னோட சண்டை போடுறாங்க, அங்கிருந்து ஒரு பதில் சொல்ல, இங்கிருந்து இன்னும் ஒரு பதில் சொல்ல, இந்த சண்டை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்குமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த சண்டையும் அதிகரிக்குது, மன அழுத்தமும் அதிகரிக்குது, பிரச்சனையும் அதிகரிக்குது. அதனால தயவு செய்து இந்த சண்டைகளை முடிந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல போடாம நேர்ல பேசுங்க. இல்லாட்டி உங்களுக்கு நோயும் ஏற்பட்டு, சிக்கலும் ஏற்பட்டு, மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறாங்க. உண்மைதாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் இப்படியான சிக்கல் ஏற்படும். இந்த சோசியல் மீடியா வந்தது பிறகு அவங்க போடுற ரியாக்ஷனாக இருக்கலாம், அல்லது அவங்க போடுற வார்த்தைகளாக இருக்கலாம், இதை பிடிச்சு கொண்டே சண்டை போட்டு கொண்டிருக்கோம். முக்கியமா இந்த குடும்ப சிக்கல்களை சோசியல் மீடியால போடுறது, அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ்ல அப்படியே சிம்பிளா போட்டுட்டு போறது, இப்படியான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நேர்ல எதையும் பேசுங்க, இந்த டெக்ஸ்ட் மெசேஜை மட்டும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையிலையும் இது இடம்பெற்று கொண்டிருக்கும். நீங்க கதைக்காம இந்த மெசேஜ்லயே பிரச்சனை, சண்டை இதெல்லாம் போடும்போது கடைசியில என்ன நடக்கும்னு சொன்னால், நாளுக்கு நாள் இந்த விடயம் அதிகரித்து கொண்டு தான் போகும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக.